ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையலில் இன்றைக்கி அருமையான முட்டை வறுவல் தாங்க சுபா வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். சுபா கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வரா அப்படின்னு பார்க்கவே மாட்டேறீங்க. அப்புறம் வீடியோவில் அதை சொல்லலை இது சொல்லலை இப்படி மாற்றி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்க, கமாண்டில் போய் சொல்கிறதுக்கு மட்டும் இருக்கீங்களே தவிர வீடியோவில் முழுசாக பார்த்தா கடைசி வரைக்கும் என்ன சொன்னேன்னு தெரியும். அதை பார்க்காம வீடியோ பற்றி ஒரு கதையை சொல்லிட்டு போகிறீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். முட்டை வறுவலுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், முட்டையை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை வேக வைக்கும்போது கல் உப்பு இருக்குல்ல, கல் உப்பு அதை போட்டு வேக வச்சிங்கன்னா முட்டை ஒரு பாட்டாக கலந்துக்கிட்டு வரும். முட்டையை அது மாதிரி வேக வச்சுக்கோங்க. சமபாதியாக கூடவும் இல்லாமல் குறைச்சி இல்லாமல் பார்க்காம முட்டையை ரெண்டாக பொளந்து வச்சுருங்க. சரியா? வேக வச்ச முட்டையை ரெண்டாக பொளந்து வச்சுருங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், கரம் மசாலா தூள், தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி கவலைப்படுறீங்க. 4 பூண்டு பிள்ளை நச்சு தட்டி உள்ளே இறக்கி விட்ருங்க. 4-5 கொத்து கருவேப்பிலையை பிச்சு சனஞ்சனமாக பிச்சிருங்க. பிச்சு அதில் சேர்த்துங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துங்க. தேவையான அளவு மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை தண்ணியை ஊற்றுறோன்னா நல்லா கலக்குன்னு கலக்கி, தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகணும், அது ஒரு கலவையில் கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகேவா? வச்சுட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, வழக்கமாக வச்சுருப்பீங்களா, வடிவேல் சொன்ன மாதிரி வழக்கமாக தோசை ஊற்ற வச்சுருப்பேன். தோசைக்கல் மாதிரி வீட்டில் வழக்கமாக வச்சுருப்போம். முட்டை போடுறதுக்குன்னே ஒரு கல், அந்த கல்லை தூக்கி அடுப்பை மறந்துடாமல் ஆன் பண்ணி அந்த கல்லை அடுப்பு மேலே வச்சு ஆயில் ஊற்றுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், முட்டை எப்படி பாகப்பச்சனை பார்க்காம 2 ஆக்கிரம் பாருங்க. உனக்கு பாதி எனக்கு பாதி இல்லாமல் சமமாக பிரித்து போடணுங்க. எப்போவுமே பிரிச்சிடணும். சரியா? பிரித்து அந்த மாதிரி வச்சுருங்க. மசாலாவை நல்லா கலந்து வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனவொன்னு இந்த மசாலா ஊற்றிக்கி அந்த தோசைக்கல்லில் அப்படியே ஊற்றி விட்ருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தக்கன்னு கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற மாதிரி நல்லா அப்படியே கொதித்து வருவாங்கல்ல, அப்போ என்ன செய்றீங்க, முட்டையெல்லாம் அப்படியே குப்பரை படுக்க வச்சுருங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? முட்டையை குப்பரை படுக்க வச்சுட்டு மசாலாவில் நல்லா அப்படி போய் அவங்க வெந்து அப்படியே மசாலா அவங்க மூஞ்சிலெலாம் பட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற முட்டையை அந்த பக்கம் திருப்பி விட்ருங்க. இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பி லாஸ்ட்டாக கருவேப்பிலையோ கொத்தமல்லி தலையோ ஏதோ ஒன்று இருக்கிற தலையை போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, வேறு லெவலாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும், சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, கஞ்சி சாதத்துக்கெல்லாம் அருமையான சைடிஷாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டான முட்டை உருளாக இருக்கும். கண்டிப்பாக ஒரே வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், சுபா செஞ்ச முட்டை உருளை எப்படி இருந்துச்சு அப்படின்னு. முன்னாடி ஒரு வாட்டி இந்த முட்டை உருளை நான் போட்டிருந்தேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஏன்னா தோசைக்கல் இப்படி இருக்குது அப்படின்னு. தோசைக்கல் என்ன எப்படி இருக்குது, சப்பாத்தி போடுறதுக்கு, முட்டை வறுவலுக்கு, ஆம்லேட் போடுறதுக்கு, அதுக்கு மீன் வறுவலுக்கு, அதுக்குன்னே உள்ள தோசைகள் எப்படி இருக்கும். ஹோட்டலில் போய் மின்பகுதியை மட்டும் சாப்பிட்றீங்க, பின்னாடி ஒரு பகுதி இருக்குது ஹோட்டலில். சரியா? அதை போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எந்த ஹோட்டல்லையுமே யாரும் சாப்பிட மாட்டீங்க. முன்னாடி கொண்டு அப்படியே கலராக சாயத்தை ஊற்றி பவுடரை ஊற்றி வச்சுன்னா பல்லன்னு லைட்டை போட்டு ஏசியை போட்டு வச்சோன்னா அப்படியே குழுன்னு போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறீங்க. பின்பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியாங்க என்ன நடக்குதுன்னு. அதோட சுத்தமாக தான் சுபா வீட்டில் சமைக்கிறோம். ஓகேவா? தோசைக்கல்லை பற்றிலாம் கமாண்டை சொல்லாதீங்க. சமையல் மட்டும் பார்த்து செஞ்சு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லாட்டி வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. எனக்குன்னு பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது. சுபாவை பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் நிறையா இருக்கிறாங்க. சரியா? அவங்க பார்த்தா மட்டும் போதும், பார்க்க இஷ்டம் இல்லாத ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் மட்டும் பார்த்தாவே போதும் தான். ஓகேவா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. டெய்லி சுபா என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கலாம், அதுக்காகவே தான் டெய்லி சமைக்கிறது எல்லாம் எடுத்து போட்டுருக்கேன். ஓகே, முட்டை பாருங்கள் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இந்த முட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வெறும் வயலே வச்சு தின்னு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் சைடிஷாக வச்சிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி சுபா சொன்னதுக்காக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி, இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கு நன்றி. ஓகே, பாய்.